குழந்தைங்கள எப்பயுமே வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அதனால் அவங்கள ஃப்ரீயாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா லிம்ரிக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அதுவும் எங்கள் ஆஃபீஸ் ஈவெண்ட்டுக்கு தான் போகிறோம். பட் இருந்தாலும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்றனால அவங்களையும் சேர்த்து நான் கூட்டிகிட்டு போனேன். அங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெயினில் தான் போனோம். காலையிலேயே வந்துட்டு ரேப் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி நான் கொண்டு போயிட்டேன். சிக்கன் ரேப் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வாட்டருக்கு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட் வாட்டர் வாங்கலாம்னு நினச்சி நார்மல் மினரல் வாட்டர் வாங்கிட்டேங்க. இங்கே ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் அதுவும் கூட செல் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஒரு மாலுக்கு போனதுமே அங்கே ஒரு காரில் ஏறி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. சரி அவளுக்காக தானேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவளுக்காக நான் பே பண்ணி விளையாட வச்சேன். அடுத்ததாக ஒரு ஐஸ்கிரீமும் கேட்டால் அதுவும் நான் வாங்கி கொடுத்தேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொம்மையை எடுத்துகிட்டு எனக்கு இது கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சா. அப்போ நான் எல்லாமே அவள் கேட்டதுமே வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு அதோட கஷ்டமே தெரியாது அப்படின்றனால, இல்லைடா பாப்பா அது ரொம்ப காஸ்ட்லி, இன்றைக்கி உனக்கு நான் இதெல்லாம் பண்ணிவிட்டேன், ஸோ இன்னொரு இடம் வரும்போது உனக்கு நான் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த டாயை வச்சுட்டு வந்துட்டா.